ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா வந்து உட்காந்துருக்கீங்களா? இங்க சரி, அந்த ஹாப்பினஸோட என்ன பண்ணுங்க, உங்களுக்கு சுத்தி இருக்க ஏதாவது ஒரு பொருளை தொட்டு பாருங்க. சாஃப்டா இருக்கு, சில்லுன்னு இருக்கு. சரி, எப்படி தெரியுது நமக்கு எது சூடா இருக்கு, எது சாஃப்டா இருக்கு, எது ஜில்லுன்னு இருக்குன்னு? இது எல்லாம் நமக்கு எதனால தெரியுதுன்னா நம்மளோட நரம்பு அமைப்புனால தெரியுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நரம்பு அமைப்புகளை பத்தி தான். சரி, நரம்பு அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, நரம்பு அமைப்புகள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் என்ன வேலை பார்க்குமோ அந்த வேலையை தான் பார்க்கும். ஸோ யாராவது ஒரு ஆள் ஒரு செய்தி எழுதுவாங்களா, ஒரு தந்தி எழுதுவாங்களா, அந்த தந்தி எழுதுறவங்க தான் யார் அப்படின்னா நம்மள இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு விஷயத்த நமக்கு சொல்லும். இந்த செய்தி என்ன பண்ணுவாங்க, போஸ்ட்மேன் வந்து எடுத்துட்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம போட்டுருவோம், போட்டா போஸ்ட் ஆஃபீஸ் போயிடும். போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க போஸ்ட்மேன் அண்ணாலாம் அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான், அதே வேலையை தான் நரம்புகள் பண்ணும். முதல்ல தந்தி எழுதுறவங்க தான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். அந்த விஷயத்த, அந்த மெசேஜை நம்மளோட நரம்புகள் என்ற போஸ்ட்மேன் தான் மொத்தமா வாங்குவாரு. நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் எது அப்படின்னா நம்மளோட மூளை அண்ட் முதுகெலும்பு. மூளையும் முதுகெலும்புங்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அந்த மெசேஜ் போய் இதை நம்ம என்ன பண்ணணும், இது சூடா இருக்கு, இது குளிரா இருக்கு, இது ரொம்ப மெதுவா இருக்கு அப்படிங்கிறத மெசேஜை போயிட்டு நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸுங்கிற பிரெயினும் முதுகு தண்டும் என்ன பண்ணும்னா சொல்லும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு. திருப்பி நம்மளோட நரம்புகள்ங்கிற போஸ்ட்மேன் அதை எங்க கொண்டு போய் சேர்ப்பாரு அப்படின்னா நம்மளோட உறுப்பு அப்படிங்கிற ஆளுக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு. யாருக்கு கடைசியா தந்தி போகுது? உறுப்பு. அந்த உறுப்பு என்ன பண்ணும், அந்த செய்திக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்த விட்டு விலகிக்கிறதோ இல்ல அந்த இடத்துல இருக்கதோ அதிகமா எடுத்துக்கிறதோ கம்மியா எடுத்துக்கிறதையோ முடிவு பண்ணும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நரம்பு அமைப்பு பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்ல. ஸோ இப்போ நான் சொன்னதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, நரம்பு அமைப்புகள்ல 2 பகுதிகள் இருக்கு. முதல் பகுதி என்ன அப்படின்னா வந்து நம்மளோட மத்திய நரம்பு அமைப்பு. மத்திய நரம்பு அமைப்பு தான் நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ். எல்லா முக்கியமான இன்ஃபர்மேஷனும் அங்கதான் நமக்கு போகும். அது எது அப்படின்னா நம்மளோட மூளை, இங்க தொட்டு பாருங்க, மூளை அண்ட் நம்மளோட முதுகு தண்டு. பின்னால கை வைக்கும் போது நம்மளால உணர முடியுதா முதுகு தண்டை? எஸ், மூளை அண்ட் முதுகு தண்டு. அதே மாதிரி நம்மளோட புற நரம்பு அமைப்பு எது அப்படின்னா நம்ம உடம்பு இருக்கக்கூடிய மித்த நரம்புகள். இந்த நரம்புகள்னு சொல்றீங்களே, அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது நம்மளோட ரத்த குழாய்கள் பத்தி நம்ம முன்னால படிச்சிருக்கோம்ல. ரத்த குழாய்கள், அதோட சார்ந்தே நம்மளோட நரம்புகள் இருக்கும். அதுவும் இதுவும் ஒன்னா இருக்காது. பட் அது போலவே நம்ம உடம்பு பூராமே சின்ன 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 குழாய்களா, நம்ம முடியை விட குட்டியான குழாய்களா நம்ம உடம்புக்குள்ள முழுக்க ஒரு இடம் விடாம அனைத்து இடங்கள்லயுமே நம்மளோட நரம்புகள் இருக்கும். அதற்கு மேலதான் நம்மளோட தசைகள் எல்லாமே வரும். தசைகள், நம்மளோட தோல் எல்லாமே அதுக்கு மேலதான் வரும். ஸோ நரம்பு அமைப்பு இப்படி இந்த படத்துல காட்டப்பட்ட மாதிரி தான் இருக்கும். மனித உடம்பு முழுக்க நரம்புகளாக இருக்கும். இந்த நரம்பு எதுக்கு ரொம்ப முக்கியமாகுது அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு விஷயத்த தொடும்போது நான் என்ன தொடுறேன் அப்படின்னு எனக்கு தெரியறதே இந்த நரம்புகள்னாலதான். நான் அதை தொடும்போது அது எப்படி நான் உணர்றேன் அப்படிங்கறத இந்த நரம்புகள் வேகமா கொண்டு போய் என் மூளைக்கு கொடுக்கும். என் மூளை சொல்லும், ஓ இது இப்படி இருந்ததுன்னா இது வந்து மரமாதான் இருக்கணும், ஓ இது இப்படி இருந்ததுன்னா அது துணியாதான் இருக்கணும் அப்படிங்கறத என்னோட நரம்புகளின் மூலமாக தான் என் மூளை தெரிந்து கொள்கிறது. லைக் தெரிஞ்சுக்கிறதுக்கே அப்படிதான். ஸோ இதுக்குதான் நரம்புகள் ரொம்ப முக்கியமாகுது. ஆனா எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை, இந்த செய்தியை என்னோட நரம்புகள் இவ்வளவு வேகமா கொண்டு போகுது அப்படின்னு கேட்டா, நம்மளோட ஒரு நரம்பு 431 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு போகக்கூடிய அளவு வேகமாக போகும். 431 கிலோமீட்டர்னா இப்போ மதுரையில இருந்து சென்னைக்கு 1 மணி நேரத்துல போற மாதிரி ஃப்ளைட்டோட ஸ்பீடை விட அந்த அளவுக்கு வேகமா நம்மளோட நரம்புகள் இந்த இன்ஃபர்மேஷன் எங்க கொண்டு போய் சேர்க்கும், நம்மளோட மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கும். சரி, இப்ப இந்த செய்தி எல்லாம் மூளைக்கு போகுது வருது. இதுல எதுக்கு வந்து முதுகு தண்டு வருது? மூளை தான் யோசிக்க உபயோகப்படுத்துறோம், முதுகு தண்டை உபயோகப்படுத்துறோம். முதுகு தண்டை உட்கார நடக்க அதுக்கு தானே உபயோகப்படுத்துறோம். அதுதான் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நேரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட முதுகு தண்டு தான் நம்மளை காப்பாத்துறதுக்கு வரும். சரி, இப்போ ஒரு கதையை நினைச்சு பார்ப்போம். நானே வச்சுக்கோங்களேன், நான் நல்ல ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கேன். மேல பார்த்துக்கிட்டு, போனை பார்த்துக்கிட்டு, காதுல பாட்டை போட்டுக்கிட்டு ரோட்ல நான் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கேன். போகையில என்ன பண்றேன், டக்குன்னு கொண்டு போய் என் காலை ஒரு வாழைப்பழ தோல் மேல வச்சிடுறேன். வச்சோன்னே என்ன ஆகும், என் உடம்பு சர்ன்னு போய் கண்டிப்பா விழதானே போறேன் நானு.
ஆனா மேக்சிமம் என்னன்னா நான் விழ மாட்டேன். ஏன்னா என் கை வச்சோம் என் கால் வச்சோம் நான் கீழே விழ போகும்போது பிடிச்சு உட்கார ட்ரை பண்ணுவேன். இல்ல எந்த வகையான அடியும் இல்லாமல் என் உடம்ப காப்பாத்த ட்ரை பண்ணுவேன். எல்லாருமே அதை பண்ணிருக்கோம்ல, நம்ம சொல்லுவோம்ல, நான் விழ போகையில கைய வச்சு நிப்பாட்டிட்டேன், அதனாலதான் இந்த இடம் வலிக்குது, இந்த இடம் வலிக்குது, தோள்பட்டை வலிக்குதுன்னு சொல்லுவோம். எதனால நம்ம உடம்பு உடனே தன்னை காப்பாத்திக்க ஓடி வருது அப்படின்னா அது நம்ம முதுகு தண்டுனாலதான். ஏதாவது ஒரு அவசரமான ஒரு சிச்சுவேஷன்ல, அவசரமான சூழ்நிலையில நம்ம முன்னாலே பிளான் பண்ணாத ஒரு நேரம் வரும்போது இந்த நரம்புகள் என்ன பண்ணும், அதை மூளைக்கு எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்குற அளவுக்கான நேரம் அதுக்கு இருக்காது. ஏன்னா ரொம்ப ரொம்ப அவசரமா நம்ம விழ போறோம். நான் சொல்றேன், இந்த வாழைப்பழ தோல்ல வழுக்கிறதெல்லாம் 2 வினாடி 3 வினாடியில நடந்து முடிஞ்சிரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்ணை திறக்கிறதுக்குள்ள அடிச்சதுப்பா நான் கீழே விழுந்துட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்க முடியாத தருணங்களை நம்ம நரம்புகள் என்ன பண்ணும், நம்மளோட எலும்பு தண்டுக்கு அந்த செய்தியை கொண்டு போய் உடனே தன்னை காப்பாத்துறது எப்படி அப்படிங்கிறத நம்மளோட முதுகு தண்டு தான் நமக்கு சொல்லும். அதுக்காக முதுகு தண்டு யோசிக்குதா அப்படின்னு கேட்டா முதுகு தண்டு யோசிக்காது. முதுகு தண்டு தசைகளை கண்ட்ரோல் பண்ணும். தசைகள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத முதுகு தண்டு முடிவெடுக்கலாம். அதனால நமக்கு அவசரமான நேரங்கள்ல எந்தெந்த தசைகள் நம்மளை காப்பாத்துறதுக்காக வரணுமோ அது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி அது எல்லாத்தையும் வேலை பார்க்க வச்சு நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம முதுகு தண்டு தான் அவசரமான நிலைகள்ல முன் வருது. இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை காப்பாற்றக்கூடிய நம்மளோட தற்காப்பு சக்தி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தற்காப்பு சக்தி. இவ்வளவுதான் நமக்கு நரம்பு அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறது. இதை விட அதிகமா இருக்கு, பட் அது எதுவுமே நம்மளோட தின வாழ்க்கையில நம்மளோட சார்ந்து வர்றது கிடையாது. இப்ப இது சார்ந்த என்ன முக்கியமான பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நரம்பு தளர்வுகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அது வயதாக நம்ம பார்க்கும்போது கை இப்படி வச்சா அப்படி நிக்காது, இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அப்ப சொல்லுவாங்க உங்க நரம்பு ரொம்ப தளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நரம்பு தளர்வுகள் எதனால வருது அப்படின்னா, நம்ம ஒரே வேலையை கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, போதுமான அளவு எக்ஸசைஸ் உடற்பயிற்சி இல்லாதது, அது போக நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்களும் முக்கியமாக இருக்கலாம், நம்ம இருக்கக்கூடிய இடம் முக்கியமாக இருக்கலாம். ஸோ பல விஷயங்கள் இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா அதை விட்டு வெளியே வந்துட முடியுமான்னு கேட்டா கிடையாது. நம்ம ஜென்ரலாவே நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்பு தளர்வுகளை முக்கால்வாசி நம்மளால தள்ளி போட முடியும். தவிர்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் தள்ளி போட முடியும். அதை விட இன்னொரு முக்கியமான பிரச்சனை இப்போ அதிகமா வயதானவர்களுக்கு வர்றது என்ன அப்படின்னா அல்சைமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அல்சைமர்ஸ்னா என்ன அப்படின்னா, நீங்க ஓகே கண்மணி படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி வயதானவர்கள் தன்னோட பேர் என்ன, தான் யாரு, நான் எங்க இருக்கேன், இது என் பிள்ளையா, இது என் வீடாங்கிறதே கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிப்பாங்க. எதனால மறக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மூளை இருக்குல்ல, நம்மளோட மூளை முழுக்க நரம்புகளால மட்டும்தான் உருவாயிருக்கு. நம்ம மூளைக்குள்ள இவ்வளோ பெரிய மூளை ஃபுல்லா வெறுமன நரம்புகள் மட்டும்தான். அண்ட் இந்த நரம்புகள் இந்த மூளை என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமே, நம்ம கேட்குற விஷயமே, உணர்ற விஷயம் எல்லாத்தையுமே குட்டி குட்டி குட்டியா அங்க போய் சேகரிச்சு வைக்குது. எல்லாத்தையும் எப்படி சேகரிக்கும் அப்படின்னா, ஒரு நூலகம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு நூலகத்துல எவ்வளவு புத்தகம் இருக்கும், அதே மாதிரி நான் சின்ன குழந்தை என் அம்மா வயிற்றுல நான் உருவானதுல இருந்து எனக்கு நடந்த எல்லா விஷயங்களையுமே என் மூளை அங்க சேகரிச்சுக்கிட்டே வரும். எப்படி அவ்வளோ சேகரிக்க முடியும்னா, நம்ம எவ்வளவுதான் நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்து சேகரிச்சாலும் இப்போதைக்கு ஒரு மனிதன் தன்னோட மூளையோட 10% கெப்பாசிட்டியை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கான். அதாவது 10% அளவுக்கு மூளை வேலை பார்த்தாலே ஒரு மனுஷன் ரொம்ப ரொம்ப அறிவாளியா பார்க்கப்படுறான். மூளைனால அவ்வளோ வேலை பார்க்க முடியும். அதுல ஒரு முக்கியமான வேலை தான் இந்த மாதிரி தன்னோட ஞாபகங்கள் அனைத்தையும் சேகரிச்சு வைக்கிறது. எதுக்காக மூளை ஞாபகங்களை சேகரிச்சு வைக்குது? நம்ம சொல்றோம்ல, போன தடவை இந்த ரோட்ல போனனாலதான் நான் இந்த மாதிரி விழுந்தேன், ஸோ அதனால திருப்பி இந்த ரோட்ல நான் போகக்கூடாது. நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லியிருப்போம், போன தடவை நீ படிக்கல, அதனால்தான் நீ அந்த டெஸ்ட்டை ஃபெயில் பண்ண, இந்த தடவை நீ இந்த மாதிரி ஒழுங்கா படிச்சனா இந்த பரீட்சையை நீ பாஸ் பண்ணிடுவ அப்படின்னு. எதை வச்சு நம்ம இந்த முன்னால பின்னால சொல்றோம் அப்படின்னா அந்த ஞாபகங்களை வச்சுதான். அதே மாதிரி நிறைய ஜோக் படிச்சிருப்பீங்களே வாட்ஸ்அப்ல, மனைவி எவ்வளோ வருஷத்து விஷயத்த வேணாலும் ஞாபகம் வச்சிருப்பாங்க, என்னையிலோ இருந்தெல்லாம் சொல்லி நம்மளை திட்டுவாங்க, கணவனை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அது வந்து ஆக்சுவலி ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு, கவலைப்படாதீங்க நம்மளை மட்டும் சொல்றாங்கன்னு இல்லை. ஸோ எல்லா மனிதனுமே எல்லா விஷயங்களையுமே ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் எங்கே வித்தியாசம் வருது, அப்பயே நான் நல்லா படிக்கலை, நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு தானே போனேன், நீங்கள் கேள்வி கேட்கலாம். எஸ், அங்கே தான் எங்கே வித்தியாசம் வருது அப்படின்னா, நம்மளோட ஞாபகங்கள் நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஞாபகங்களா இல்லை குறுகிய காலம் இருக்கக்கூடிய ஞாபகங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு புது நம்பர் பார்த்துருக்கேன், ஃபோன் நம்பர், என் ஃப்ரெண்டோட நம்பரை பார்த்துருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு நாள் முழுக்க, ஏன் மிஞ்சி மிஞ்சி போனால் நாளைக்கு நாள் முழுக்க எனக்கு அந்த நம்பர் ஞாபகம் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நான் 5 மாதம் கழிச்சு நீங்கள் என்கிட்ட உன் ஃப்ரெண்டு நம்பர் சொல்லுமா இன்னைக்கு நீ பார்த்தியே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஞாபகமே இருக்காது. ஏன்னா அந்த ஞாபகம் எனக்கு தேவையற்றதாக மாறிடுது சூழ்நிலையின் காரணத்தினால. தேவையற்றதா மாறிச்சுன்னா என்னோட மூளை என்ன பண்ணும் அப்படின்னா அதை ஒதுக்கி வச்சிரும், உனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிரும். ஸோ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னால் அந்த ஞாபகத்தை திருப்பியும் கொண்டு வர முடியாது. ஆனால் இதுவே சில விஷயங்கள் எனக்கு பல 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 காலம் ஞாபகம் இருக்கும். இப்போ நான் சின்ன வயசுல எங்கள் அப்பா என் கூட விளாண்ட ஒரு விஷயம் இருக்குன்னு வைங்களேன், அது எனக்கு இப்போ வரைக்கும் அவங்க என் கூட அன்னைக்கு அந்த கேம் விளாண்டாங்க, நான் ஆசைப்பட்ட பொம்மை வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் ஞாபகம் வச்சிருக்கேன் 15-20 வருஷம் கழிச்சு. எதனால அப்படின்னா என் மூளை நினைக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம், அது எனக்கு வாழ்நாள் முழுக்க தேவை, அதனால நான் அதை என் கூட வச்சுக்கணும்னு. ஸோ எந்தெந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் 2 வருஷம் கழிச்சு கேட்டாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீண்ட கால ஞாபகங்களாக மாறி நமக்கு எப்பவுமே தேவைப்படுறதுக்காக நம்மளோட மூளை சேகரித்து வச்சிருக்கு. சில நேரங்களில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும், அடுத்த செகண்டே நம்ம மறந்துடுவோம். ஏன்னா அந்நேரத்தில் நம்ம மூளை நினைச்சிருது தட் இந்த பகுதி இந்த செய்தி நமக்கு தேவை இல்லை. அது எப்போ அதிகமாக நடக்கும் அப்படின்னா நம்ம வேற நினப்புல இருக்கும் போது, அதை ஒழுங்கா கேட்காத பொழுது, அந்த மாதிரி நேரங்கள் இருக்கும்போது தேவை இல்லைன்னு சொல்லி என்னோட மூளை என்ன பண்ணிடும், எனக்கு அது வேணாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யும் பொழுது உங்க மூளை என்ன சொல்லிடும், எனக்கு இது வேண்டான்னு சொல்லி அதை தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. நிறைய பேசிட்டே வந்துட்டோம், திருப்பி இதுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி நீண்ட கால ஞாபகங்களும் குறுகிய கால ஞாபகங்களும் இருக்கும். ஒரு மனிதன் குறுகிய கால ஞாபகங்களை மறக்கிறது ஒரு இயல்பான விஷயம். ஆனா எப்போ அவன் நீண்ட கால ஞாபகங்களை மறக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ அவங்களுக்கு அல்சைமர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்சைமர்ஸை சரி பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. அவங்க கூட அப்படியே நம்ம வாழ்க்கை நடத்துறது தான் ஒரே வழி. அது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலை, அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி. ஏன்னா அவங்க தெரிஞ்ச விஷயங்களே தெரியலைன்னு சொல்லி அவங்க ஒரு குழந்தை மாதிரி ஆக ஆரம்பிச்சிருவாங்க. பட் பயப்பட வேணாம், அவங்கனால எல்லாமே இன்னும் பண்ண முடியும். அவங்கள இன்னும் நல்லா பார்த்துக்க அவங்கனால அதையும் தாண்டி வந்து வாழ முடியும் அப்படிங்கிறதா வந்து உண்மை. நிறைய ஆக்டிவாக இருந்தவ. ஏனெண்டா நாங்கள் 4 பிள்ளைகள், எல்லாருக்கும் ஒவ்வொரு வயசு தான் வித்தியாசம். 4 பிள்ளைகளும் சரியான குழப்படி. எல்லாரையும் டைமுக்கு எழுப்பி டைமுக்கு குளிக்க பார்த்து டைமுக்கு சாப்பாடு கொடுத்து, பிறகு அவளுக்கு ஏதாவது மாண்டசரி டீச்சராக இருந்தோம், அதில் பாடங்கள் சொல்லிக் கொடுத்து பாட்டுகள் சொல்லிக் கொடுத்து, ஸோ ரொம்ப பிஸியாக தான் இருந்தோம். உலகளாவிய ரீதியில் 44 மில்லியன் மக்கள் அல்சைமர் மற்றும் சம்பந்தப்பட்ட நோய்களுடன் வாழ்ந்து வருகிறார்கள். 200,000க்கும் மேற்பட்ட ஒன்டாரியர்கள் அல்சைமர் மற்றும் சம்பந்தப்பட்ட நோய்கள் உடையவர்களாய் இருக்கின்றனர். இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. கனடாவில் வாழும் தமிழர்களில் எத்தனை பேருக்கு அல்சைமர் அல்லது சம்பந்தப்பட்ட நோய்களை பற்றி தெரிந்திருக்கிறது? எங்களுக்கு டிமென்ஷியா அல்சைமர் எல்லாம் என்னன்னு தெரியாது. சிம்டம்ஸ் யாரும் எங்களுக்கு சொல்லல. தான் தேரோண்ட ஒருத்தர் கல்யாணம் முடிக்க போறேன், தான் யாருன்றே தெரியாது. எதிர்க்கு நாங்கள் நின்றாலும் அவங்க தெரியாது நாங்கள் யாருண்டு. லைக் மறந்துடும் கம்ப்ளீட்டா. தன்னை ரேப் பண்ண வராங்க, வீட்டை உடைக்க போறாங்க, தான் வெளியில ஓட போறேன்னு அந்த மாதிரி. பிறகு உடுப்பெல்லாம் கலட்டிட்டு பனியில ஸ்னோல வெறும் காலோட ரோட்ல ஓடுவா, அந்த மாதிரி எல்லாம் செய்திருக்காங்க. அப்போ நாங்கள் ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரிகாஷனை சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே ஓண்டா செய்ய தொடங்கினோம். ஏன்னா அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது இது என்னென்னு. கேர் கிவர்ன்ற முறையில், மருமகள்ண்டு இல்லாமல் ஒரு கேர் கிவர்ன்ற முறையில் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட். பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னென்னா இவ யாரோடையும் விட்டுட்டு போயிடாது, எனக்கு மட்டும்தான் இந்த கூட ரெஸ்பாண்ட் பண்ணுது. அப்போ சமைக்கும் போது உதாரணத்துக்கு ஒரு சேரில் இருத்திட்டு காட்டன் துப்பட்டாவால் சாஃப்ட் துப்பட்டாவில் கட்டிட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு தான் சமைக்கணும். அப்படி இல்லாட்டி எழும்பி வெளியில் போயிடுவா விட்டு விட்டு. இல்லை மேலும் கீழும் அப்ஸ்டேர்ஸில் ஒரு எனக்கு தெரிஞ்ச 80 times 90 times ஏறி தொடர்ந்து இறங்குவா.
அப்போ தனியாக விட்டாலும் கீழே விழுந்துருவா. அப்போ கூடவே யாராவது ஒருத்தர் கையை பிடிச்சி ஏறி இறங்கணும். ஸோ இட் வாஸ் அ குட் ஒர்க் அவுட் ஃபார் மீ, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் ஆல்சோ டயர்ட். ஸோ இதை தவிர நம்மளோட மூளையெல்லாம் சம்மந்தப்பட்டு வேற என்ன பெரிய பிரச்சனை நரம்புகள் சம்மந்தப்பட்டு வரும்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஆனால் மூளை சம்மந்தப்பட்டு சில முக்கிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட நம்ம அல்சைமர்ஸ் பற்றி பேசும்போது சொன்னோம்ல, எப்படி பிடிக்காத விஷயங்கள் வந்தாலும் என் மூளை அதை தேவையில்லைன்னு ஒதுக்கிறோம் அப்படின்னு. அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, அப்போ பிடிச்ச விஷயங்கள் வந்தால் நம்மளோட மூளை அதை நீண்ட காலம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால்தான் ஸ்கூல்ல நம்ம எக்ஸாம் அப்போ பட்ட கஷ்டங்களை விட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருந்த டைமை ஞாபகம் வச்சுக்கிறது ஜாஸ்தி. ஏன் இப்போ இந்த கிளாஸ்ல கூட பாருங்க, நீங்க நிறைய பேசி சிரிச்ச ஞாபகங்கள் தான் உங்களுக்கு அதிகமா இருக்குமே தவிர நீங்க தப்பா தச்ச ஏதாவது ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கட்டும், அதை விட இதுதான் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஞாபகம் இருக்கு. அல்லது அதை பத்தி தான் நீங்க அதிகமா நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஏதாவது ஒரு புது ஹேபிட் நீங்க கத்துக்கணும், ஒரு புது பழக்க வழக்கம் நீங்க கத்துக்கணும்னு வைங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கும், ராத்திரி பிரஷ் பண்றது நான் பண்ணவே மாட்டேன். பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறேன், தினமும் நினைப்பேன், ஆனா தினமும் நான் பண்ணவே மாட்டேன். ஸோ இப்போ நான் அதை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, என் மூளைக்கு சொல்லணும் தட் எனக்கு தினமும் நைட்டு பல்லு விளக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் போய் நைட்டு பல்ல விளக்குறதுக்கு. கேட்க நமக்கு சிரிப்பா இருக்கும், எனக்கு பிடிக்கலடா அதை பண்ணணும். ஆனா எனக்கு அந்த பழக்க வழக்கத்தை உண்டாக்கணுமே. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது பழக்க வழக்கம் தான் நீங்க உங்ககிட்ட சொல்லலாம், அது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு அந்த பழக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை தூண்டினீங்கன்னா உங்க மூளை என்ன நினைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, ஓ அப்போ அது கண்டிப்பா நம்ம பண்ணணும் போல, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி போலன்னு நினைச்சு அதை திருப்பியும் பண்றதுக்கு அதை ட்ரை பண்ணும். அதன் மூலமாக நீங்க அந்த பழக்க வழக்கத்தை சீக்கிரம் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் இதே தான் படிப்புலையும் நடக்கும். படிக்கிற விஷயம் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதை தாண்டி படிப்புங்கிறதே நமக்கு பிடிக்காத ஒரு நிலைமை இருந்தது அப்படின்னா அங்கதான் பிரச்சனை வருது. எனக்கு படிப்பு பிடிக்காது, எனக்கு படிப்பு வராது, என்னால புத்தகத்தை படிக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறனால தான் நம்மளால படிக்க முடியலையே தவிர உண்மையாவே உங்களுக்கு படிக்க முடியாதா அப்படிங்கிறது யாருனாலையுமே சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு படிக்க, எனக்கு படிப்பு அவ்வளவு வரலைனாலும் நான் மறுபடியும் ட்ரை பண்ணுவேன், பிகாஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்களே திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்ல உங்க மூளை அதை நிஜமாவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்க படிக்கிற விஷயங்களை அதிகமா ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணும். இது நீங்க உங்க பிள்ளைங்களுக்குமே நீங்க தாராளமாக சொல்ல. அதே மாதிரி ஒரு விஷயத்த இன்னும் நீண்ட காலம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்னொரு வழி என்ன அப்படின்னா, நம்மளோட கண்ணு, மூக்கு, காது, வாய், தோல் இது அஞ்சையுமே ஒன்னா உபயோகப்படுத்துறது. அது எப்படி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்ப நான் படிக்கையில கண்ணை உபயோகப்படுத்துறேன், சத்தமா படிக்கையில என் வாயை உபயோகப்படுத்துறேன். அதே மாதிரி அந்த சார்ந்த விஷயங்களை நான் கேட்கும் பொழுது, இப்போ இப்போ நான் தையல் பழகிறேன் அப்படின்னா அதை பார்க்குறேன், நான் என் கைகள்னால உணர்றேன், அந்த சத்தம், அந்த தைக்கிற சத்தம் என் காதுல கேக்குது. அப்ப நான் நினைக்கலாம், இந்த சத்தம் நல்லா இருக்கே, இதை நான் தைக்கும் பொழுது எனக்கு இந்த சத்தம் தான் வருதா, என் கை இதை தான் உணருதா, என் கண்ணு இந்த கலரை தான் பாக்குதா, அது முடிஞ்ச வரையில இப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் அதை கேட்கும் பொழுது பார்க்கும்போது, சில பேருக்கு அந்த துணியை மோந்து பார்த்தா பிடிக்கும். அப்படி மோந்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அஞ்சை நம்ம அதிகமா உபயோகப்படுத்த அந்த விஷயம் நமக்கு அதிகமாக பிடிக்குது, நீண்ட காலம் ஞாபகமும் இருக்கு. அதே இது நம்ம இப்ப சாப்பிடுற ஒரு விஷயமா இருந்தா அதை மோந்து பார்த்து வாயினால சாப்பிட்டு கண்ணு பாக்குது இல்ல, அதனாலவே நமக்கு அந்த சாப்பாடு ரொம்ப ருசியாகவும் ரொம்ப பிடிச்சதாகவும் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அஞ்சையும் உபயோகப்படுத்துறோங்கிறதும் ரொம்ப முக்கியம். இதன்படி பார்த்தா அப்ப நம்ம எடுக்கிற அனைத்து முடிவுகளுமே என் மூளையில இருந்தா வருது, என்னோட ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு எண்ணமும் அங்கிருந்தா வருது. அப்ப எல்லாத்தையுமே இயக்குறது யாரு அப்படின்னா நான் மட்டும்தான் இயக்குறேன். அண்ட் அது நான் இயக்குறேன் அப்படின்னா என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி என்னால மாத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய்.